வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போக ஆன்லைனில் டிக்கெட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சபரிமலா ஆன்லைன் சர்வீசஸ். அதாவது இன்றைக்கி சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு நார்மலாக டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் போக முடியும். இப்படிப்பட்ட சபரிமலைக்கு நீங்கள் எப்படி போகிறது, எப்படி கோவிட் டெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் டைம் ஜாப், பிஸ்னஸ் ஐடியா, ஃப்ரீலான்சிங் ஜாப் அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஜாப்பை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். சபரிமலா ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறவங்க சபரிமலா ஆன்லைன் சர்வீசஸ் அவங்களோட அஃபிஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது ரெட் மார்க் கொடுத்துருக்கிற அத்தனை ஃபீல்டும் மேண்டட்ரியான ஃபீல்டு. இந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவிட் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துருக்கணும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சபரிமலா போகிறதுக்கு 1 டேக்கு முன்னாடி நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுத்து அந்த சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி கார்டு ப்ரூஃபாக சப்மிட் பண்ணும். இது 2 மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கியூ புக்கிங்கில் நீங்கள் இது சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிலோ 10 இயர்ஸ் அண்ட் அபவ் 65 இயர்ஸ், 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இந்த சபரிமலா யாத்திரைக்கு அலௌடு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 61 வயசுலேருந்து 65 வயசில் இருக்கிறவங்க அவங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 rupees சார்ஜஸ் பிடிப்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசாதம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணியே ஆகணும். இப்போ வாங்க நம்ம எப்படி டிக்கெட் புக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சபரிமலைக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ண சபரிமலா online.org அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்கேன். அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தால் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அடுத்தது உங்களோட லாஸ்ட் நேம், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேலுங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், உங்கள் வீட்டோட அட்ரஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ரொம்ப மேண்டட்ரி. இதில் பாருங்கள் ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது உங்களோட ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பின்கோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செலக்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணுறீங்களோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் ஆதார் ஐடி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதார் ஐடி நம்பரும், ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பரும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே பாருங்கள் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் கிரியேட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டார் போட்டுருக்கிறதெல்லாம் மேண்டட்ரியான ஃபீல்டு. உங்களோட ஃபோட்டோ சைஸ் எவ்வளோ இருக்கணும், அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி மேண்டட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும், யுவர் மொபைல் நம்பர் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் கிளிக் ஹேர் டு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ரீடைட் ஆகிரும் பேஜ். அதில் போயிட்டு லாகின் ஃபஸ்ட்டு உங்களோட என்ன யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். இந்த பாப்அப் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், கோவிட் டெஸ்ட் யார் யாருக்கு அலௌடு,
யார் யார் சபரி யாத்திரை போக முடியும் இந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விர்ச்சுவல் கியூ பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட், நீங்கள் எந்த டேட்டில் சபரி யாத்திரா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதில் ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் போயிட்டு ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் அவைலபிள் டேட்ஸு, ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆன டேட்ஸு. ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக புக் பண்ண போகிறீங்களா இல்லை வேறவங்களுக்காக புக் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்காக புக் பண்ணுற போகிற மாதிரி இருந்துச்சுன்னா செல்ஃபுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறவங்களுக்காக புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு ஸ்லாட்டுக்கு 5 மெம்பர்ஸ் மட்டும்தான் அலவுடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசாதம் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் செல்ஃபுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா பிரசாதம் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது. இதில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரசாதம் வேணும், எவ்வளோ யூனிட் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் டு வெயிட் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் ஜென்ரேட் ஆயிரும். இதில் போயிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் நான் ஸ்டார்டிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதை ஒரு செகண்ட் ரீடு பண்ணிக்கோங்க. ரீடு பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.